அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அதை தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். எப்படி தேவனுடைய இருதயம் பழைய ஏற்பாட்டு காலம் முதல் மாம்சமான யாவர் மேலும் தாம் ஊற்றப்பட்டு எல்லாருடைய இருதயத்திலும் வாசம் பண்ணி அவர்கள் தமக்காக வாழும்படி அவர்களை பலனடைய செய்ய வேண்டும் என்பது பாருங்க தேவனுடைய திட்டமாக ஆதி முதல் இருந்தது. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்துவனோட பாவ நிவர்த்தி பலி சிலுவையிலே செலுத்தப்படும் காலம் வரைக்கும் அந்த தேவனுடைய விருப்பம் முழுமையாக என்ன செய்யலை, நிறைவேறவில்லை. என நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலையில எனது இருந்தது பாருங்க. ஏனென்றால் நம்முடைய இருதயம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்முடைய இருதயம் புது இருதயமாய் மாற்றப்பட்டால்தான் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன செய்ய முடியும், வாசம் பண்ண முடியும். அதனால தான் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பாருங்க யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல புதிய ஏற்பாட்டு, அதாவது இயேசுவினுடைய சிலுவை பாடுகளுக்கு பின்பாக தாம் எப்படி மாம்சமான யாவர் மேலும், அதாவது மனிதர் எல்லார் மேலும் தாம் எப்படி ஊற்றப்பட போகிறார் என்பதை அவர் வாக்கு தத்தமாக பாருங்க அவர் உரைத்தார். பாருங்க, தேவன் உரைத்தார். அதை பாருங்க இப்போ அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை எங்கே அவர் பாருங்க அது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்று சொல்லி தம்முடைய சீஷர்களோடு பேசி பெந்தேகோஸ்தே நாளன்னைக்கு இந்த மேல் வீட்டு அறையில கூடியிருந்த 120 பேரும் பாருங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளை, அந்த நாள் முதற்கொண்டு யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தர் தங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியினால் தங்களை நிரப்பி பலனடைய செய்யும்படி யாரெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் இன்றைக்கு என்ன செய்கிறார், உலகம் முழுவதும் என்ன செய்கிறார், ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, இப்போ தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் எப்படி உங்களுக்குரியதா இருக்கிறது, இதை நீங்கள் எப்படி கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை நாம் உணர்த்துவதற்காக பாருங்க இந்த வாக்கு தத்தத்தை கேட்கும்போது எல்லாருக்கும் வருகிற ஒரு பொதுவான சந்தேகம் என்னவென்றால், பிரதர், நான் ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அப்போ நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் அல்லவா, அவர் எனக்குள்ளே வருகிறார் அல்லவா, அப்போ ஏன் நான் வந்து இந்த பரிசுத்த ஆவியினால் ஏன் வந்து பலன் அடையணும், இந்த ஒரு அனுபவம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லுகிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ள என்ன செய்யும், வரும் பாருங்க. அப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே அந்த சந்தேகத்தை நாம் அகற்றும்படிக்கு வேதத்திலிருந்து பாருங்க நாம் வசனங்களை தியானிப்போம். பாருங்க, இப்பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பிலிப்பு என்ற ஒரு தேவ மனுஷன் சமரியா என்ற அந்த பகுதிக்கு சென்று அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிக்கிறார்.
அறிவித்த போது என்ன ஆயிற்று பாருங்க. இப்பொழுது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். இப்ப பாருங்க 5-6 வசனங்களை முதலாவது வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமேரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அடுத்த வசனம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இப்பொழுது 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, பிலிப்பு என்ற ஒரு மனிதன் சமரியா என்ற அந்த பகுதிக்கு சென்று சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். அறிவித்த போது பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து நற்செய்தி பிரசங்கித்தவுடன் பாருங்க, கர்த்தர் பிலிப்புவை கொண்டு பாருங்க அதிசயங்களை என்ன செய்தார்? நடப்பித்தார். அதிசயங்களை நடப்பித்து பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாரும் பிலிப்பு சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க அவர்கள் எல்லாரும் கேட்கும்படியாக அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அது முதல் அற்புதம் நடக்குது. அது முதல் அதிசயம். அடுத்தது, அநேக அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தவர்கள் விடுதலை அடைகிறார்கள். அடுத்தது, அநேக வியாதிப்பட்டவர்கள் குணமாகிறார்கள். இப்படியாக பாருங்க, கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்தபடியால் அந்த பட்டணம் எங்கும் எந்த சந்தோஷம் என்னது உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் இங்க என்ன செய்கிறது? சொல்லுகிறது பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அநேக ஜனங்கள் பிலிப்பு மூலமாய் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், விடுதலை அடைகிறார்கள். விடுதலை அடைந்து அடுத்தது 12வது வசனத்துல சொல்லுகிறது பாருங்கள், யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப பாருங்க, இங்கே பாருங்க, அநேகர் இயேசு நற்செய்தியை கேட்கிறாங்க. வசனத்தை கேட்ட பிறகு பாருங்க, அவங்க இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் என்ன செய்கிறார்கள்? பெறுகிறார்கள். இப்போ பாருங்க, அந்த பட்டணத்தில் உள்ள அநேகர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறதை பாருங்க. இப்போ 14வது வசனத்தை வாசிக்கலாம். சமேரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பாருங்க, இப்போ அந்த சமாரியா பட்டணத்துல அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றதை பாருங்க, எருசலேமில் உள்ள அங்கே உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு இப்போ பாருங்க, இந்த சமாரியாவுக்கு பாருங்க பேதுருவையும் யோவானையும் என்ன செய்கிறாங்க? அவர்களிடத்துல என்ன செய்யறாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே இப்போ பாருங்க, இப்போ பேதுருவும் யோவானும் அந்த சமாரியாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். தொடர்ந்து 15வது வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. பாருங்க, இங்க நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமா இப்போ கவனிக்கணும். பாருங்க, இப்போ பேதுருவும் யோவானும் வர்றாங்க. எங்க வர்றாங்க? பிலிப்பு எந்த இடத்துக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்க அநேகர் விசுவாசித்து இப்போ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு அங்க உள்ள கர்த்தரா இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த தேவ ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து ஒரு காரியத்தை காண்கிறார்கள். என்ன காண்றாங்க? அவங்க இன்னும் யாரும் என்ன செய்யல? பரிசுத்த ஆவி என்னது பெறவில்லை. ஏன்னா அவங்க வெறும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம்தான் பெற்றிருக்கிறவர்களாக அவர்களை என்ன செய்கிறார்கள்? காண்கிறார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல்
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாருங்க, எங்க முக்கியமா இப்ப நம்ம இங்க கவனிக்கணும். பாருங்க, இப்போ வர்றாங்க யாரு? அப்போஸ்தலர்கள் வர்றாங்க. வந்து அங்குள்ள ஜனங்கள் இன்னும் இந்த அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்க அந்த வாக்கு தத்தம் இவங்க என்ன செய்யல, இன்னும் பெற்றுக்கொள்ளல. அதாவது எப்படி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யறாங்க, நிரப்பப்பட்டு ஆவியானவரால் பலனடைகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றாங்க. பார்த்தீங்களா? அந்த அனுபவத்தை இந்த சமாரியா பகுதியில ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இன்னும் பெறல அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. பார்த்துட்டு இப்ப பாருங்க, எப்படி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பலன் அடைந்தார்களோ அதே அனுபவத்தை இப்போ இந்த சமாரியாவில் உள்ள அந்த புதிதாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்தாங்களா? வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி யோவானும் பேதுருவும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, அவர்கள் மேல் கைகளை என்ன செய்தாங்க, வைத்தாங்க. வைத்த உடனே எப்படி பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எப்படி அந்த மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பலனடைந்தது போல இந்த புதிதாய் சமாரியா பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களும் என்ன செய்தாங்களா, பரிசுத்த ஆவியை என்ன செய்தாங்களா, பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது பாருங்க. நாம் ரட்சிக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்பு பெறுகிறோம், ஞானஸ்நானம் பெறுகிறோம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம். இப்ப பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைகிறதுக்கு, ஆண்டவருக்காக இந்த உலகத்துல சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு, நீ வெறும் இயேசுவின் நாமத்தில் பாவமன்னிப்பு அடைந்து ஞானஸ்நானம் பெற்றா மட்டும் பத்தாது, ஆண்டவர் வரும்போது என்ன செய்வார் என்று யோவான் ஸ்நானன் என்ன செய்வார் என்று யோவான் ஸ்நானன் சொல்லியிருந்தார். இயேசு வரும்போது என்ன செய்வார், அவர் உங்களை வெறும் தண்ணியினால் மட்டும் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாரு, அவர் உங்களை என்ன செய்வார், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை என்ன செய்வார், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்லி பாருங்க யோவான் ஸ்நானன் சொல்லி இருந்தார். பாத்தீங்களா? அப்ப பாருங்க, அந்த வாக்கு தத்தத்தை இந்த சமாரியாவில் உள்ள தேவ ஜனங்கள் முதல்ல என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அதை பெற்றுக்கொள்ளும்படிதான் பாருங்க பேதுரு யோவான் வந்து கை வைக்கிறாங்க. வைத்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் பாருங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பலனடைந்தார்கள், வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளை, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் எனது போதாது. இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசுவுக்காக நீங்கள் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்றால் பாருங்க, நீங்கள் இந்த இயேசு சொன்ன இந்த பரிசுத்த ஆவியினால் பலன் அடைகிற அனுபவத்தை இந்த சமாரியாவில் உள்ள புதிதாய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி பேதுரு யோவான் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு எப்படி தனியாக பெற்றுக்கொண்டார்களோ அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வேதத்தின் போதனையாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த சத்தியத்தை குறித்து பாருங்க, சபையிலேயே பல வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுட்டாலே பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுட்டீங்க, திரும்ப 2வது முறை ஒரு பரிசுத்த ஆவியினால் பலனடையும் அனுபவம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்க சொல்லுகிற ஒரு சில சபையார் அப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாருங்க, இந்த பெந்தை கோஸ்தை நாள் அன்னைக்கு
அந்த மேல் வீட்டு அறையில் 120 பேர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை, அது ரட்சிக்கப்பட்ட போது, அது ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அதற்கு பின்பு இந்த பரிசுத்தாவியினால் பலனடைகிற ஒரு அனுபவம் உண்டு என்று சொல்லி இங்கே பாருங்க, பேதுரு யோவான் மூலமாக இந்த சமாரியா தேவ ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் செய்கிற காரியத்தின்படி இப்படி தங்களுடைய வாழ்விலும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியினால் நான் பலனடையும் ஒரு அனுபவம் உண்டு என்று சொல்லி நம்புகிற சில சபையார் கூட்டத்தாரும் என்னது உண்டு பாருங்க. இப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா நாம என்ன செய்யக்கூடாது, மனுஷர் எண்ணங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, மனுஷர் மத்தியிலே பாருங்க பல எண்ணங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா நாம என்ன செய்யணும், எது சத்தியம் என்பதை தெரிந்து கொள்ளும்படி வேதத்துக்கு என்ன செய்யணும், செல்லணும். சென்று வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நாம் பார்த்து இதுதான் சத்தியம் என்று என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வேத வசனத்திலிருந்து பாருங்க தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இந்த பரிசுத்த ஆவியினால் பலனடையும் ஒரு அனுபவம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்க, இது தேவனுடைய சத்தியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டே யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய 30வது வயதிலே அவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த பிறகு பாருங்க, அவர் பாருங்க ஆவியானவர் ஒரு புறா வடிவிலே இறங்கி வந்து இயேசுவின் மேல் என்ன செய்கிறார், அமருகிறார். பாருங்க, இயேசு அங்கே பரிசுத்த ஆவியினால் பாருங்க அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அந்த 30வது வயதிற்கு முன்பாக பாருங்க, இயேசு அப்பவும் தேவனுடைய குமாரனாக தான் இருந்தாரு, மனுஷ குமாரனாக தான் இருந்தாரு. அவர் 30வது வயதுக்கு முன்பாகவும் அவர் பாருங்க பரிசுத்தராக, ஆவியானவர் அவருக்குள்ளே பாருங்க, இயேசு கற்பந்தரிக்கப்பட்டதே என்னது பரிசுத்த ஆவியினாலதான். அப்போ சிறு வயதுல இருந்தே ஆவியானவர் இயேசுக்குள்ளதான் என்ன செய்தார், இருந்தார். பாருங்க, ஆனாலும் இயேசுவனுடைய வாழ்க்கையிலிருந்தே கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, நாம் பாருங்க நாம் ரட்சிக்கப்படும் போது பாருங்க வேதம் சொல்லுகிறபடி வாசிக்கலாம். பாருங்க, மறுபடியும் இப்போ யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைங்களே, இங்கே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், நாம் ரட்சிக்கப்படும் போது உண்மைதான். பாருங்க, ஆவியானவர் பாருங்க இங்கே வேதம் சொல்லுகிறது போல, நாம் எப்பொழுது இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பமே ஆவியானவர் நம்முடனே வாசம் பண்ணி நமக்குள்ளே என்ன செய்கிறார், இருக்கிறார். என்னைக்கு நாம் இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறோமோ அந்த நாடிலிருந்து ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல என்ன செய்கிறார், வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார், நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார். நிரந்தரமாக நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், தங்கி விடுகிறார். அது உண்மைதான் பாருங்க. ஆனா இது ரட்சிக்கப்படும் போது நடக்குது பாருங்க. ஆனா அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுவின் நாமத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான். ஆனா அதோட நம்ம என்ன செய்திடக்கூடாது, நின்றக்கூடாது. அது பின்பு நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ ஆவியானவரால் பாருங்க
பலனடைகிற ஒரு அனுபவத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பாருங்க இயேசுவே பாருங்க தம்முடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். இப்போ மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நம்மளுக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் அதற்கு பின்பு இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பலனடைகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை இயேசுவே தம்முடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த வசனத்திலிருந்து இன்னொரு காரியத்தையும் சொல்லுங்க பாருங்க. நிறைய பேர் இயேசுவை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு பாருங்க அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேயே எனக்கு பேர் விடும்போதே சர்ச்சில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க இங்கே சொல்லுகிறார், எப்படி எல்லா மனிதனும் பாருங்க அவர்கள் வளர்ந்த பிறகு அவங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கேட்கிறோம். கேட்டு பாருங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியிலே பாருங்க இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட பின்பு பாருங்க நாம் எப்படி ஞானஸ்நானம் பெறுவது எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி எங்க இயேசுவே பாருங்க நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்க இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் ஸ்நானன் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, எல்லா நீதியும் நிறைவேறும்படி இது நடக்கட்டும்ப்பான்னு சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, முதலாவது இதுவரையிலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் பாருங்க. அது முதல் காரியம். ரெண்டாவது பாருங்க, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இயேசு இங்கே வெளியே வருகிறார். வந்தவுடன் தேவ ஆவியானவர் இயேசுவின் மேல் வந்து என்ன செய்கிறார், அமருகிறார். அமர்ந்த உடனே தான் இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் இயேசு லூக்கா 4:18 பாருங்க சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். முன்பகுதியை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப பாருங்க, எங்கே எப்பொழுது இயேசு அங்கே ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வெளியே வந்த பிறகு தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்தாரோ அதற்கு பின்புதான் இயேசு ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார், இப்ப நான் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் வந்தபடியால் நான் இப்ப அபிஷேகம் பெற்றிருக்கேன். அபிஷேகம் என்றால் என்ன அர்த்தம், நான் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்ற சத்தியத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார், உண்மைதான் பாருங்க. ஆனா எப்போ நம்ம வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற இந்த வல்லமையினால் எப்போ நிரப்பப்படுகிறோம், எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வெளியே வந்தவுடன் ஆவியானவர் மேல் வந்தவுடன் அவர் எப்படி இதைதான் பேதுரு அப்போஸ்தலர் 10:38 சொல்லுவாரு, தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார், நிரப்பினார் என்று சொல்லி. அப்போ இயேசு எப்போ பாருங்க ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த பிறகுதான் பாருங்க ஆவியானவர் மேல் வந்த பிறகுதான் அவர் வல்லமையினால் என்ன செய்தார், நிரப்பப்பட்டார். அதற்கு பின்புதான் இயேசு என்ன செய்தார், அற்புதங்களை செய்தார். அதற்கு முன்பு இயேசு எங்கும் அற்புதம் செய்ததாக வேதத்துல எங்கேயுமே என்னது சொல்லப்படவே இல்லை. ஆவியானவர் அவரை நிரப்பி வல்லமையினால் நிரப்பின பின்புதான் இயேசு அற்புதங்களை என்ன செய்தார், நடப்பித்தார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாமும் கூட பாருங்க ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், ஆனா அதற்கு பின்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது என்னது, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்விலே வல்லமையினாலும் பலனினாலும் நிரப்பப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தேவன் உங்களுக்கு அருளுகிற ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆதலால்
இதை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த வசனத்தினால் தொடப்பட்டு யாரெல்லாம் ஆமா உண்மைதான், நான் இன்னும் இந்த தேவ வல்லமையினால் நிரப்பப்படாம இருக்கிறேன், அப்போ இப்போ ஆவியானவர் என்னை நிரப்பணும், நானும் ஆவியின் தேவ ஆவியானவர் பலனை நிரப்பப்படணும், வல்லமையினால் நிரப்பப்படணும்னு சொல்லி யாரெல்லாம் ஒருவேளை உங்க இருதயத்துல நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ என்னோடு இணைந்து இப்போ ஜெபியுங்கள். இப்போ ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களை நிரப்புவார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறப்பா, நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீ தெளிவாய் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த வல்லமையினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது என்பதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு ஸ்தோத்திரம் தங்கள் இருக்கிற அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியை எந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அந்த இடத்திலேயே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்படுவார்களாக, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் செய்யப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொழுதே அதை வாக்கு தத்தத்தை நீர் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரமாக. இப்பொழுது எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் உம்முடைய வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றி நீர் அவர்களை பலனடைய செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறவரை நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.